வணக்கம். இன்று நம்முடைய பிரணவ மாந்திரிக சேனல்ல நம்ம பார்க்க போறது, ஸ்ரீ மகா பைரவ மந்திரம். சரிங்களா? இந்த மகா பைரவர பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில மகா பைரவருடைய மந்திரத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கான பூஜை விதிகள நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு எந்திரமும் உண்டு, ஆ மந்திரமும் உண்டு. பூஜை விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்ம ஆரம்பிக்கிறது அமாவாசை அன்று இரவு நம்ம செய்யணும். சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு இரவு தான் இத ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு 1 மண்டலம் 48 நாட்கள் நம்ம செய்ய வேண்டும். இது செய்யக்கான முறைகள் என்ன அப்படின்னா, அமாவாசை அன்று இரவு நம்ம வந்து குளிச்சுட்டு, சுத்தமான ஒரு வெள்ளை வேட்டியோ, இல்ல உங்களுக்கு காவி வேட்டி இருந்ததுனா காவி வேட்டி கட்டிக்கலாம். வெள்ளை வேட்டி உடுத்துறது மிகவும் நல்லது. கட்டி, ஒரு இடத்தை சுத்தமாக மெழுகி, உங்களோட வீட்ல கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா மகா பைரவர் வந்து நீங்க அகோர முறையில பண்ண போறதில்ல. சாந்த முறைங்கிறதுனால தாராளமாக வீட்ல பண்ணலாம். சரிங்களா? அதனால நீங்க அமாவாசை அன்று இரவு குளித்துட்டு, ஸ்நானம் செய்து, வடிகட்டி, ஒரு இடத்தை சுத்தம் செய்து, மெழுகி கோலம் போட்டு, பீரண கும்பம் வைத்து, தகட்டில எந்திரம் வரையும். சரிங்களா? எந்த தகடு நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செப்பு தகடு பயன்படுத்திக்கலாம். செப்பு தகட்டில நான் இப்போ அடுத்த ஒரு எந்திரம் காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ல. அந்த எந்திரத்த நீங்க வரைந்து, அந்த எந்திரத்துக்கு நீங்க அபிஷேகம் செய்து, அதுக்கு சந்தனம், புனுகு சாத்தி, பீடத்தில வைத்து, மஞ்சள் பிள்ளையார் வைத்து, சுண்டல், வடை, பாயாசம், மது, மாமிசம், பத்தி, சூடம், தேங்காய், பழம் இவையெல்லாம் வச்சு, கிழக்கு முகமா உட்காந்து தான் நீங்க இத பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதில வந்து மது, மாமிசம்லாம் இருக்கே. இது எப்படி சாத்தியமான முறை? அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். மது, மாமிசம் வைக்கமே தவிர பலி கொடுக்கல. சரிங்களா? இது பலி குடுத்து நம்ம பண்ணக்கூடிய முறை கிடையாது. அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். வீட்ல வச்சு செய்யலாம். இல்ல உங்களுக்கு அச்சமாக இருந்தா, ஆற்றங்கரை ஓரத்தில செய்யலாம். சரிங்களா? இத வந்து நீங்க கிழக்கு முகமாக அமர்ந்து செய்யணும். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1008 ஒரு வீதம் 48 நாட்கள் செய்ய வேண்டும். இது இடையில செய்யும்போது உங்களுக்கு நெறைய காட்சிகள், பைரவருடைய நெறைய காட்சிகள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது கைகண்ட முறை. இது செய்து சித்தியாயிருக்கு. இத வைத்து நீங்க என்னென்ன செய்யலாம் அப்டின்னா, பேய், பூதம் இதெல்லாம் நீங்க எளிமையான முறையில விரட்ட முடியும். சரிங்களா? பில்லி, சூனியம் எது வைத்திருந்தாலும், அதை எளிமையான முறையில் எடுக்கலாம். எவ்வளோ பெரிய ஏவல் செய்திருந்தாலும் சரி, பைத்தியம் பிடிச்சு கூட நெறைய பேர் வந்திருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அதேபோல வலிப்பு நோய்கள் வரும். அந்த காலத்துல குமார கண்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அ நோய்களுக்கும் சரி, நீங்க இந்த எந்திரத்த அவங்களுக்கு மந்திரிச்சு நீங்க வந்து தாயத்துல அடைச்சு குடுத்தும் சரி பண்ணலாம். சரிங்களா? இது செய்யும்பொழுது உங்களுக்கு சத்துருக்களே இருக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட யாரா சண்டை போட்டா, அவங்க சத்துருவாவே அவங்க கூட இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதேபோல அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்ககிட்ட தானாகவே வர ஆரம்பிக்கும். நீங்க இதுக்காக வந்து தினமும் இந்த பூஜைகள் செய்து நீங்க வந்து நெறைய எனக்கு வந்து நெறைய ஐஸ்வர்யங்கள் வேணும் அப்படின்னு நீங்க பைரவர்ட்ட முறையிடணும்னு அவசியம் இல்ல. இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆனாலே உங்ககிட்ட தானாகவே நெறைய அஷ்ட ஐஸ்வர்யங்கள் குமிய ஆரம்பிச்சுரும். சத்துருக்கள் இருக்க மாட்டார்கள். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மூல மந்திரத்த பார்க்கலாம். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஜ்வல ஜ்வல மகா பீம பராக்ரமாய சத்ரு நாஷ நாய ஹன ஹன தக தக பாஷய பாஷ ஹிம்பட் ஸ்வாஹா. இன்னொரு முறை இந்த மூலமந்திரத்தை நான் சொல்கிறேன். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஜ்வல ஜ்வல மகாபீம பராக்ரமாய சத்ரு நாஷனாய ஹன ஹன தக தக பாஷய பாஷ ஹிம்பட் ஸ்வாஹா. இதான் மூலமந்திரம். இந்த மூலமந்திரத்தை நாள் ஒன்றுக்கு 1008 ஒரு வீதம் 48 நாட்கள் ஜபிக்க மந்திர சித்தியாகும். இந்த சித்தி ஆனால் இந்த வையகத்தில் உங்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்க முடியாது. உங்களுக்கு யாராவது எந்த ஒரு செய்வின கோளாறுகள் செய்யணும்னாலும் அது பலிதமாகாது. அது நீங்கள் தடுக்கிறதுக்கு உடல் கட்டு, திசை கட்டு எதுவுமே நீங்கள் செய்யணும் இல்லை. உங்களை தானாகவே பைரவர் உங்களை காத்திருச்சிப்பார். உங்களுக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டார்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு நிறைய குவியும். சரிங்களா? இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் செய்து மகாபைரவருடைய அருள் பெற்று இனிதாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.